அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாம் தமிழ் கட்சியின் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற குபேந்திரன் அவர்கள் விமர்சித்து பேசியது குறித்து அதை அவதூறுன்னு சொல்லி அவர் குபேந்திரன் அவர்கள் தாக்கப்பட்ட செய்திகள் நீங்க அத்தனை பேர் நீங்க போறோம். காவல் நிலையத்தை விட்டு வெளியே வரும்போது என்னுடைய வாகனத்தை நோக்கி செருப்பு வீசப்படுது. நான் என்ன கேட்கிறேன், செருப்பு வீசினீங்களே, கஷ்டப்பட்டு தானே வாங்கினீங்க. எந்த இடத்துல இருக்கு, எந்த உரைக்கு நீங்க கத்தியா இருக்கீங்க? அப்ப RSS உடைய உரைக்கு அண்ணன் திருமாவளவன் கட்சி கத்தியா இருக்கு. இது என்னுடைய குற்றச்சாட்டு. திமுகவே பார்த்த நம்ம டிவிகேவோ விசிகேவோ பார்க்க மாட்டோமா? திமுகவுடைய அடக்குமுறை. வணக்கம், என்னோட பேர் சல்மான். நாம் தமிழர் கட்சியோட மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். கடந்த ஒரு வார காலமாக ஒரு விடயத்தை நீங்கள் எல்லாரும் செய்தித்தாள்கள்லையும் வலையொலி காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற குபேந்திரன் அவர்கள் விமர்சித்து பேசியது குறித்து அதை அவதூறுன்னு சொல்லி அவர் குபேந்திரன் அவர்கள் தாக்கப்பட்ட செய்திகள் நீங்கள் அத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுல என்ன உண்மைத்தன்மை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த 2/8/2026 அன்று சென்னையில் நடந்த நாம் தமிழ் கட்சியின் ஒரு நிகழ்ச்சியில் செல்லும் போது ஒரு யூடியூப் வலையொலிக்கு ஒரு பேட்டியை கொடுக்கிறார் குபேந்திரன். அந்த குபேந்திரன் அந்த பேட்டியை கொடுக்கும்போது அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அவர் கூட்டணி மாறி மாறி அமைக்கிறது, தமிழ் தேசிய அரசியல் அவர் பேசுறது அவருடைய வெளிப்படையான பேச்சில் அவர் கொண்டு வந்து சொல்றாரு. நம்ம ஒரு தலைவருடைய சிந்தனைகள், அது எந்த கட்சி தலைவராக இருக்கலாம், அந்த சிந்தனைகள் ஏற்றுக்கொள்வதும் அதை தவிர்ப்பதும் நம்மளுடைய விருப்பம். குபேந்திரனுடைய நிலைப்பாடை குபேந்திரன் சொல்றாரு, அதுல தவறு இருக்கு, குபேந்திரன் பேசிய தவறு, ஆமா தவறு. அப்ப நீங்க என்ன செய்யணும், குபேந்திரன் மீது வழக்கு தொடுக்கணும், நீதிமன்றம் இருக்கு, காவல்துறை இருக்கு. இதை விட்டுட்டு குபேந்திரன் அவர்களுக்கு கடந்த 22ஆம் தேதி நரேஷ் என்பவர்கிட்ட ஒரு அழைப்பு வருது. ராணிப்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி, அவர் HS லிஸ்ட், அவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. விகடன்ல ஒரு ஆர்டிக்கலே அவரை பத்தி வந்திருக்கு. அவர் கேக்க கத்தியால வெட்டினது, டெப்யூட்டி தாசில்தாரை மிரட்டினது போன்ற எண்ணற்ற வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கு. அப்ப அப்படியெல்லாம் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற ஒரு நபர் அழைக்கிறாரு. அழைச்சி தம்பி எங்க இருக்கேன்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் கூலி வேலை செய்யறேன்னா, டிரைவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், நான் வந்த பிறகு ராணிப்பேட்டைக்கு வந்த பிறகு உங்க இடத்துல பேசுறேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்றாரு. அதுக்கு வந்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி நரேஷ் வைக்கிறாரு. இவர் ராணிப்பேட்டைக்கு போயிட்டு ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி வந்துட்டேனே, வந்த பிறகு நீங்க ஃபோன் பண்ண சொன்னீங்க, நான் ஃபோன் பண்றேன், அதுக்கான எல்லா ஆடியோ ரெக்கார்டிங் நம்ம காவல்துறையில கொடுத்துருக்கோம். இவரு சரிப்பா அங்கேயே இருப்பா அப்படின்னு சொன்ன பிறகு நரேஷ் அங்க வராம ராஜீவ்காந்தி என்பவர், ராஜீவ்காந்தி யாருன்னு பார்த்தா கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட அவர் விடுதலையாகி வெளியே வராரு. என்ன வழக்கில் எதுக்காக குண்டாஸ் வாங்கினார்? IPLக்காக போராடி வாங்கினாரா? இல்ல மக்கள் சமூக நீதி இல்லாத மக்களுக்கு சமூக நீதி மறுக்கப்படுது அதுக்காக போராடி போய் வாங்கினாரா? கிடையாது. அவர் எதுக்கு குண்டாஸ் வாங்கினார்னா, போதை மாத்திரை வித்த வழக்குல கைது செய்யப்பட்டு ராஜீவ்காந்தி என்பவர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு காவல்ல அடைக்கப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்க வர்றாரு. அவர் கூட கோபின்ற நபரும் இன்னொரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு நபரும் வராங்க. அங்க அடிக்கிறாங்க. அடிச்சு அங்க இருக்கிற மக்கள் தடுக்க வரும்போதே அசிங்கமான வார்த்தையை சொல்லி, எவனாவது தடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதான் நிலைமைன்ற. அப்ப இது என்ன, உண்மையிலேயே தமிழ்நாடு ராணிப்பேட்டை தமிழ்நாட்டில் தான் இருக்கா, இல்ல மும்பை அந்த மாதிரியான வட மாநிலங்கள் இருக்கான்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்ல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், காவல்துறை இது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அங்க பாதிக்கப்பட்ட அடிபட்ட ரத்தம் வடிய இருந்த குபேந்திரனை மீட்டது காவல்துறை. மீட்டு 108 ஆம்புலன்ஸ்ல அவரை கொண்டு போய் விட்டது காவல்துறை. அப்படி கொண்டு போய் அவரை அனுமதிக்கப்பட்ட பிறகு FIR பதிவு செய்யப்படுது. FIR பதிவு செய்யப்பட்ட பிறகு இதே நபர் யாரு, நரேஷ், இந்த ராஜீவ்காந்தி, கோபி இவர்கள் சார்ந்த ஒரு நபர் குபேந்திரன் அவர்களுடைய தாயார் வீட்டுக்கு போய் ஒருத்தங்க மிரட்டுறாங்க. மிரட்ட நபரை இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணல போலீஸ். அப்போ காவல்துறை உண்மையாவே வேலை பார்க்குதா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. அதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணோம், 24ஆம் தேதி காவல் நிலையத்தை எதிரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்ச பிறகு மாவட்ட துணை கண்காணிப்பாளர், அந்த ராணிப்பேட்டை நகர காவல் நிலையத்துடைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் அத்தனை பேரும் நம்மளோட அன்னைக்கு பேசி, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, எங்களுக்கு 24 மணி நேரம் கொடுங்க,
அவங்க குபேந்திரன் பேசிய சரியா தவறான்னு சட்டம் பார்த்துக்க போது இவங்க அடிச்சது தவறு, ரத்தம் வர அடிச்சது தவறு. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலை தொடர்ந்தா ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அதனால நாங்க 24 மணி நேரத்துக்குள்ள இவர்கள் நாங்க கைது செய்யறோம் அப்படின்ற உத்தரவாதம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தல, காவல் நிலையத்துக்கு எங்களை கூப்பிட்டாங்க, போயிட்டு நாங்க பேசணும். அவங்களுடைய பதில் வந்து ஏற்புடையதா இருந்துச்சு. வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம். அப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு 50 பேர் வராங்க. நான் என்ன கேட்கிறேன், நரேஷ் சரித்திர பதிவேடு குற்றவாளி, ராஜீவ்காந்தி குண்டாஸ் கைதி, போதை மாத்திரை வித்த வியாபாரி, கோபி ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அப்ப இவங்க 3 பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? அண்ணன் திருமாவளவன் சொல்லணும், இவங்க 3 பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? இல்லைன்னு உங்க அறிக்கை சொல்லுது இல்ல. இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்க ஆட்கள் சொல்றாங்கல்ல, உங்க மாவட்ட செயலாளர் சொல்றாங்கல்ல, உங்க நகர செயலாளர் சொல்றாங்கல்ல. அப்ப என்னத்துக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க வந்துச்சு? நரேஷ் மீது நடவடிக்கை எடுக்க பாயும் போது ஏன் விடுதலை சிறுத்தைகள் குறுக்க வருது? நரேஷ் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையா நிக்கிறாரு. போன சட்டமன்ற தேர்தலில் ஐயா காந்தி இங்க போட்டிட்டாரு. திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நரேஷ் சுயேட்சையா போட்டிடுறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நாங்க விலக்கிட்டோம், நரேஷுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லை சொன்னது நீங்க, உங்க கட்சி. இன்னைக்கு அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை போனா அவங்க வீட்டுக்கு ஏங்க ஐயா வாட்ச்மேன் வேலை பாக்குறாங்க உங்க கட்சிக்காரங்க? ஏன் பாக்குறாங்க? அப்ப என்ன என்ன இது வந்து உண்மையிலேயே இது வந்து ரவுடிசம் பண்றீங்களா? ஏன் அந்த ரவுடிசம் எங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியாதா? நாங்க அதுக்காக தான் நாங்க என்ன கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதை எங்களுக்கு இருக்கு. சில சில்லறைகள் செய்யற வேலைக்காக அதை நாங்க கேவலப்படுத்த விருப்பப்படல. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை வந்து ஒரு ஒரு புதுசா அரசியலுக்கு வந்தவங்க அந்த பேச்சை கேட்கும் போது ஒரு பேராசிரியருடைய பேச்சு மாதிரி இருக்கும். ஆனா கட்சி தொண்டர்கள் அதை பின்பற்றாங்களா? கிடையாது. இப்ப ஒரு மாநாடு நடத்தினாங்கல்ல, அந்த மாநாடு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாநாட்டுல அந்த ஒரு தலைவர் உட்கார சொன்னா உட்காரணும். அதுதான் அந்த கமாண்டுக்கான ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. தலைவன் சொன்னா கேட்கணும், தலைவன் நீட்டுற இடத்துல பாயணும். அதுதான் கேடருக்கு அழகு. அப்ப என்ன நீங்க அரசியல் திருமாவளவன் அவர்களை பார்த்து அரசியல் பழகின நாங்கெல்லாம் அரசியல் பழகி இருக்கோங்க. ஆனா அவங்க கட்சியில இருக்குன்னு சொல்றவங்களுக்கு அரசியல் பழகல, அரசியல் பிழைக்கிறாங்க. அந்த அரசியலை வச்சு எப்படி பிழைக்கிறான்னு தான் பாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு காவல் நிலையத்துக்கு போறோம், காவல் நிலையத்தை விட்டு வெளியே வரும்போது என்னுடைய வாகனத்தை நோக்கி செருப்பு வீசப்படுது. நான் என்ன கேட்கிறேன், செருப்பு வீசினீங்களே கஷ்டப்பட்டு தானே வாங்கினீங்க, அப்ப நடந்து போவீங்களா? அந்த பாவத்தை எங்க போய் நமக்கு போறீங்க? அந்த செருப்பு ஒண்ணு நீங்க சல்மானுக்கு செருப்பு நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்பளிப்பா கொடுங்க, வாங்கி போட்டுக்கிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அது ஒத்த செருப்பு எடுத்து காவாக்குள்ள போட்டீங்களே ஐயோ. நான் என்ன கேட்கிறேன், நீ செருப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட, எடுத்துட்டு வந்து கூட நான் வாங்கிக்கிறேன். அங்க நின்றுட்டு ஆபாசமா பேசுறது ஏன்? எங்களுக்கு எல்லாம் வாய் இல்லை, எங்களுக்கு பேச தெரியாது, எங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் தெரியாதா? ஐயா உங்களை விட நல்லாவே பேசுவேன். ஆனா என்ன வளர்த்த அண்ணன் சீமான் அப்படி என்ன வளர்க்கல, சரிங்களா? அங்க அத்தனை பேர் காற்று ஊச்சு கட்ட 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 கெட்ட 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 வார்த்தையில பேசிட்டு இருந்தீங்களா? நாம் தமிழர் கட்சியில இருந்த எவனாவது ஒருத்தன், கூட இருந்த யாராவது ஒருத்தர் பேசினாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா எங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரி, எங்க வளர்ப்பு சரியா இருக்கு. எங்க அண்ணன் சீமான் எங்களை சரியா வளர்த்துருக்காரு. அத்தனை பேர் வந்து நின்னீங்க, நாங்க பயந்தோம், எங்களை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு. ஏன் நீ அடிச்சா எங்களுக்கு திருப்பி அடிக்க தெரியாது? காவல் நிலையத்துக்கு காவல்துறையினர் 10 பேர் மட்டும் வாங்கினாங்க, காவல்துறையினரை மதிச்சு 10 பேர் போனோம். இதுவே நீங்க வந்த மாதிரி நாங்க வந்திருந்தா அது தப்பா போயிருக்கும், சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 3 பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த 3 பேர் செய்த விஷயத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் சம்பந்தம் இல்லை. இதுதான் காவல்துறை கிட்ட விடுதலை சிறுத்தைகள் சொல்றது. இல்ல, அது வந்து காவல்துறை தான் சொல்லணும். எங்களை காவல்துறை 4 மணிக்கு வர சொல்லுது, 4 மணிக்கு நாங்க போயிட்டோம், பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க உள்ள வராங்க, நாங்க வழி விட்டு நின்னோம். காவல்துறை வந்து அவங்களை தடுத்துச்சு, நீங்க உள்ள வராதீங்கன்னு தடுத்துச்சு. அப்ப காவல்துறை வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இவங்க ஏற்கனவே அனுமதி பெற்று உள்ள வந்திருக்காங்க, இவங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நாங்க நடத்திட்டு இருக்கோம், நீங்க அத்துமீறி உள்ள வராதீங்கன்னு அவங்களை வெளியே அப்புறப்படுத்தினாங்க. அப்ப அங்க நடந்த அத்தனையும் நீங்க பார்த்திருக்கீங்க. அங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பீப் போடாம உங்களால போட முடியுமா? முடியாது. அப்ப அவங்களால மட்டும் தான் பேச முடியல, அது கிடையாது. அது வளர்ப்பு, அது வந்து அப்படியே வரணும், அதெல்லாம் அவங்களுக்கு வராது. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவரை வந்து கொச்சைப்படுத்துறாங்க. இப்ப நீங்க அடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்கீங்களா? அவன் எந்த சமூகம்? அவன் எந்த சமூகம்? நீங்க சொல்ற அதே ஒடுக்கப்பட்ட சமூகம், நீங்க சொல்ற அதே தலித் சமூகம். அப்ப சொந்த சமூகத்துக்குள்ளேயே ஏன் பகையை வளர்க்குறீங்க? இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய எதிரி RSSன்றாங்க.
ஆர்எஸ்எஸ் உடைய என்ன என்ன ஆர்எஸ்எஸ்க்கும் நாம் தமிழருக்கும் ஒப்பிட்டு பேசுறாரு வன்னியரசு. வர சொல்லுங்க இதே போல விவாதத்துக்கு, பேச சொல்லுங்க. ஆர்எஸ்எஸோட எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சேர்ந்து போயிருக்குன்னு ஒரு பதில் கிடையாது. வன்னியரசு பேசின வார்த்தைகள்ல அண்ணன் சீமான் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு வன்னியரசு பேசின வார்த்தைகளை பீப் சவுண்ட் போடாம சமூக வலைதளத்துல போட முடியாது. சாட்டை அவர்கள் வந்து ஒரு காணொலி போடுறவங்க பிசிகாவை சேர்ந்த நபர் வந்து அண்ணன் சீமானுக்கு அழைச்சி வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி தவறா பேசுறாங்க, அண்ணன் தவறா பேசுறாங்க. ஆனா தொடர்ச்சியா சீமான் அவர்கள் வந்து வன்னியரசு அவதூறு தவறு அது எப்படி வேணா சொல்லலாம், அந்த மாதிரி தொடர்ச்சியா பேசுறாரு. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம்? இல்ல, அதை நம்ம என்ன கேட்கிறோம்னா, வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், இன்று மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு. வன்னியரசை கண்டிக்கிற இடத்துல யார் இருக்காங்க? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க. கட்சியுடைய மாவட்ட செயலாளரோ கட்சியோட நகர செயலாளரோ அவங்களுக்கெல்லாம் வலிக்குது வன்னியரசு பேசுறது. யோ, யார பேச சொன்னா யாரையா பேசிட்டு இருக்க நீ போய் ஆர்எஸ்எஸ் பேசியா? இன்னைக்கு வன்னியரசு சட்டமன்றத்துல பேசுறாருங்க, அமித்ஷா மோடியுடைய கனவுகள் இங்க எடுபடாது அப்படின்னு சொல்லும் போது ஆதவர்ஜனா எந்திரிச்சு அமித்ஷா மோடி சொன்ன அந்த வார்த்தைகளை எடுங்கன்றாரு. அப்ப எந்த இடத்துல இருக்கு, எந்த உரைக்கு நீங்க கத்தியா இருக்கீங்க? அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய உரைக்கு அண்ணன் திருமாவளவன் கட்சி கத்தியா இருக்கு. இது என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப வன்னியரசு பேசுறாருன்னா அதை தடுக்க வேண்டியது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த பவர் இல்லைன்னு தான் நாங்கெல்லாம் பார்க்கிறோம். கட்சிக்குள்ள இன்னைக்கு முடிவெடுக்கிற இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்ல. கட்சிக்குள்ள வந்து தீர்மானிக்கிற இடத்துல இப்ப இது பேசாதப்ப பேசக்கூடாது. ஏன்னா தலைவர் அவரு, நீங்க துணை பொதுச் செயலாளர் தான், அவர் தலைவர், அவருடைய முடிவுக்கு எதிராக நீங்க பேசக்கூடாது. அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா பேசக்கூடாது. அப்ப நீங்க அதை கண்டுக்கல, நீங்க அதை பார்க்கலன்னா நீ யாரு சொல்றது, நான் யாரு கேட்கறது? நான் அமைச்சர், நீ ஆஃப்டர் ஆல் எம்பி, இப்படிதான் நினைக்கிறாப்ல. நீங்க ஆஃப்டர் ஆல் எம்பி அப்படின்னு தான் வன்னியரசு நினைக்கிறார் அண்ணன் திருமாவளவனை பார்த்து. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாங்க அப்படி நினைக்கல. எங்களுக்கு உயிருக்கு நிகரா நினைக்கிறோம், நாங்க நேசிக்கிறோம். அண்ணன் வந்து அண்ணனுடைய இந்த சமூக நீதி கொள்கையில் அண்ணன் அவர்கள் வெற்றி பெறணும்னு நாங்க வாழ்த்துறோம். ஆனா நாங்க கேட்கறது ஒரே விஷயம் தான், உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன பிரச்சனை? நாம் தமிழர் கட்சி நீங்க எந்த தமிழ் தேசிய அரசியல் நீங்க எடுத்து வைக்கிறீங்களோ அதே தமிழ் தேசிய அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்குது. நீங்க திராவிடத்தை வாங்கிக்கிறீங்க, நாங்க திராவிடத்தை எதிர்க்கிறோம். நீங்க ஆரியத்தை எதிர்த்து திராவிடத்தை உள்வாங்குறீங்க, நாங்க எங்களுக்கு திராவிடமும் வேண்டாம் ஆரியமும் வேண்டான்றோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அமித்ஷா எனக்கு போன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாருன்றது அவருக்கு பெருமையா இருக்கு, புரியுதுங்களா? ஆனா இங்க வந்து சொந்த சாதிக்குள்ள ஒரு விமர்சனம் வந்து அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அமித்ஷாவுடைய வாழ்த்து உங்களுக்கு புரியுதாது? அமித்ஷாவுடைய வாழ்த்து அவருக்கு வந்து பெருமையா இருக்கு. சொந்த சமூகத்துக்குள்ள ஒரு விமர்சனம் வருது, அந்த விமர்சனம் வந்து உங்களால ஏற்க முடியல அப்படின்னா நீங்க வழக்கு தொடரலாம், எண்ணற்ற வழிகள் இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். அதை விட்டுட்டு கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒரு ரவுடி பயலை விட்டு அடிக்க விடுறீங்களே, இப்படிதான் நீங்க வந்து மாஃபியா நடத்துறீங்கன்னு கேட்க தோணுதா இல்லையா? ஒரு பாமரனுக்கு என்ன தெரியும்? இப்ப நரேஷ் கட்சியில இல்ல, அந்த ராஜீவ் காந்தின்ற ராஜி கட்சியில இல்ல, அப்ப இவங்க போய் திருமாவளவன் பேசுறதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மாஃபியா கேங் மாதிரி தானே தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க ராணிப்பேட்டை ஆற்காடு தொகுதிக்குள்ள ஒரு மர்டரோ இல்ல அட்டெம்ப்ட் மர்டரோ நடந்து நீங்க பெரிய செய்திகள் வந்திருக்காது. அரக்கோணம் திருவள்ளூர் பக்கம் அந்த பக்கத்துல நடக்கும், ஏன்னா பார்டர்ல இருக்கிற ஏரியாக்கள்ல நடக்கும், ஆனா இங்க நடக்காது. ஆனால் இந்த தாவேக்காவுடைய ஆட்சி வந்த பிறகு ஆற்காடுல ஒருத்தர் வந்து பட்ட பகல்ல வெட்டுறாங்க, ஜிம் மாஸ்டர். அதன் பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் தாக்கப்படுறாங்க, கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. அப்ப இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை. இப்ப நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம். இன்னைக்கு காவல்துறையுடைய வேண்டுதலை நாங்க அக்செப்ட் பண்ணி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதால நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை தற்காலிகமா நிப்பாட்டி இருக்கோம். 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, நாங்க அதை அக்செப்ட் பண்றோம். 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்க தொடர் போராட்டமா வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய குடும்பத்தார்களை கொண்டு வந்து காவல் நிலைய வாசல்ல உட்கார வச்சுட்டு நாங்க உட்கார்ந்துருவோம். அதுக்கப்புறம் காவல்துறையோட பாடுதான். ஆமா, இப்ப நீங்க பாருங்க, தலைநகர் சென்னையில ஒரு பெண்ணுடைய சடலத்தை எலும்பு தனியா கறி தனியா பிரிச்சு ஒரு வீட்டுல அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு வீட்டுல இருந்து பிரிச்சு அதை எடுத்து ஒரு அண்டால போட்டு சமைச்சு அதை ட்ரெயின்ல போட்டு வடமாநிலத்துக்கு அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு இங்க காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறையா இருக்கு. அப்ப இந்த சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு தானே இருக்கு. வடமாநிலத்துல இருந்து ஒருத்தன் வருவான், வந்து இங்க வந்து அவன் கூட்டு வந்து அந்த பெண்ணையே கொலை பண்ணுவான், கொலை பண்ணி அந்த அந்த சடலத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் தலை கிடைக்கல. அப்ப அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, வட மாநிலத்துல இருந்து இங்க ஏன் வரான்னு நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அவன் வந்து கொலை செய்யற வரானா, கொள்ளையடிக்க வரானா, கற்பழிக்க வரானா, வேலை செய்ய வரானா, கொத்தனார் வேலைக்கு வரானா, எது வரானா நமக்கு தெரியல. ஆனா இங்க இருந்து நம்ம வட மாநிலத்துக்கு இப்படி நம்மளால போக முடியுமா? இன்னர் லைன் பாட்டு போயிட்டு அவன் வச்சிருக்கான். நம்ம எதுக்காக வரோம், எங்க தங்க போறோம், எல்லாத்தையும் அவன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கின உடனே அந்த ஆபீஸ் போய் என்ட்ரி பண்ணி தான் நம்ம போக முடியுது.
ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி இங்க இல்ல. அப்ப இதை கொண்டு வாங்க தான் நாம் தமிழ் கட்சி சொல்லுது. தாவேக்கா வந்து நாங்க மாற்றம் மாற்றம் மாற்றம்னாங்க. எங்க மாற்றம் இருக்கு? அதே நாற்றமும் அதே இதுவும் தான் இருக்கு. சமீபத்துல வந்து நீங்க ராணிப்பேட்டை அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னதுனால ஒரு விஷயம், ராணிப்பேட்டையோட சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்களோட அந்த கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, முதல் உரை, அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து ரொம்ப சிறுபுலதனமா நான் பாக்குறேன். என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து ரசிகை தான், நீங்க முதல் பெண் ரசிகைன்றதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கு. ஓகே, அது உங்களுடைய பெருமை. அது வந்து நாங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து நீங்க முதல் பெண் ரசிகை, நீங்க முதல் பெண் தொண்டர், ரைட், ஓகே. அது உங்களோட. இப்ப நீங்க சட்டமன்ற உறுப்பினர்மா, இப்ப நீங்க சட்டமன்ற உறுப்பினர், நீங்க கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்காளர்களுக்கு, 2.5 லட்சம் வாக்காளர்களுக்கு நீங்க வந்து பிரதிநிதி. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு வாக்கு செலுத்தாதவங்களுக்கும் நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர். அப்ப நீங்க தொகுதியோட நலன் கருதி நீங்க பேசணும். நீங்க உங்க தலைவரை பாராட்டி, உங்க தலைவர் உங்களுக்கு திரும்பி வணக்க வைக்கிறதுக்காக நீங்க அவருக்கு துதி பாடுறதெல்லாம் நீங்க உங்க மேடைகளை பாடிக்கங்க. ஏன்னா எங்களுடைய வரிப்படத்துல இருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்து, எங்களுடைய வரிப்படத்துல இருந்து உங்களுக்கு இப்ப காரம் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் கொடுத்து உங்களை அனுப்புறது, ஒவ்வொரு நிமிஷம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அது வந்து ரொம்ப விலை மதிக்கத்தக்கது. எங்களுடைய வரிப்படத்துல இருந்து கிடைச்சது, எங்களுடைய வேர்வையில நாங்க கட்ட வரியில இருந்து கிடைச்சது. இதை வந்து நீங்க உங்க தலைவருக்கு துதிப்பாடுறதுக்காக நீங்க வச்சுக்காதீங்க. அந்த இடத்துல மக்களுடைய பிரச்சனைகளை பேசலாம். ராணிப்பேட்டை தொகுதியில இன்னும் சாலைகள் முழுமையா போடப்படாத கிராமங்கள் இருக்கு. ராணிப்பேட்டை தொகுதியில இன்னைக்கும் கரண்ட் முழுமையா போய் மின்சாரம் சேராத கிராமங்கள் இருக்கு. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில இன்னைக்கும் வந்து வீட்டுமனை பட்டா இல்லாம மக்கள் வாழ்றாங்க. ராணிப்பேட்டை தொகுதியில இன்னைக்கும் வந்து குழா தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கிற பகுதிகள் இருக்கு. நல்ல தண்ணி குடிச்சே பார்க்காத மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா நீங்க அங்க போயிட்டு தலைவரை துதி பாடணும்னா நீங்க உங்க கட்சி மேடையில பாடிக்கணும். இதுதான் அவங்களுக்கு நான் சொல்ற கருத்து. ராணிப்பேட்டையில தாக்கியிருக்காங்க. ராணிப்பேட்டையில் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகள் தான் அதனால கூட ஒரு காரணமா ஒன்றும் பணம் சேர்க்க இல்லைங்க. நாங்க அதாவது திமுகவே பார்த்த நம்ம டிவிகேவோ விசிகேவோ பார்க்க மாட்டோமா? திமுகவுடைய அடக்குமுறையே பார்த்துட்டு வந்துட்டோம். திமுகவுடைய ஒடுக்குமுறையை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ திமுக எங்கள் மீது அடக்குமுறை ஏவும் போது கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. அடக்குமுறையை வந்து அந்த காலத்துல அண்ணன் திருமாவர்கள் பார்த்தாருன்னா, ஆமா அண்ணன் திருமாவர்கள் அடக்குமுறைகளை பார்த்தாரு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அடக்குமுறைனா என்னன்னு தெரியும்? எப்படிப்பட்ட அடக்குமுறைன்னு தெரியும்? நீங்க போய் பதாகை வைக்க போகும்போது பதாகை கிழிச்சு பார்த்திருக்கீங்களா? அண்ணன் திருமாவர்கள் பார்த்திருப்பாரு, நாங்க பார்த்திருக்கோம். எங்க கட்சி பதாகை கிழிச்சு நாங்க பார்த்திருக்கோம். சேவூர் எழுதிட்டு வருவோம். அங்க போயிட்டு சாணி அடிச்சு வைப்பான். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நடந்திருக்கும், உங்களுக்கு நடக்கல, எங்களுக்கு நடந்திருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்களின் வழி எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்க கட்சிக்காரங்க தெரியாது. ஏன்னா எது ஆளுங்கட்சியோ அதோட கூட்டணியில இவங்க வந்து போயிடுறாங்க. அந்த வழியெல்லாம் தெரியாது. ஆனா நாங்க சொல்றது ஒரே விஷயம் தான். டிவிகேவோ ஆர்எஸ்எஸ்ஓ எதுவா இருந்தாலும் நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். 50 பேர் வந்தாங்க, நாங்க 25 பேர் அங்க நின்னோம். எங்க கிட்ட ஒரு சலசலப்பு இருந்துச்சா? ஏன்னா இது வந்து பனங்காட்டு நரி கூட கிடையாது, இது வன்னிக்காட்டு புலிங்க. நாங்க எங்க அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி வளர்த்துருக்காங்க. நாங்க வந்து சும்மா இந்த சலசலப்புகளை அச்சப்படுறவங்க நாங்க கிடையாது. இப்போவும் சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், 24 மணி நேரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படாவிட்டால் அடுத்து மிகப்பெரிய போராட்டம் ராணிப்பேட்டையில வெடிக்கும். எழுச்சி மாநாட்டில் விடுதலை சிறுத்தை வந்து தமிழக வெற்றிகள் இணைந்தே பயணிக்க முடியும். தேர்தலுக்கு முன்னாடி திமுகவும் விடுதலை சிறுத்தை அண்ணன் தம்பி மாதிரி பிரிக்க முடியாது. இப்போ எலெக்ஷன் கழிஞ்ச மாதிரி சொல்றாரு. இந்த பேச்சு எப்படி பாருங்க? நாளைக்கு நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைச்சிட்டா சீமான் என்னுடைய தம்பின்னு வாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்சி மாறினா அவரும் மாறி போயிட்டே இருப்பாரு. அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சேஃப் ஜோன் வேணுங்க. எங்க அண்ணன் எவ்வளவுதாங்க போராடுவாரு, எங்க அண்ணன் திருமாவளவன் எவ்வளவுதான் போராடுவாரு. அவருக்கு ஒரு சேஃப் ஜோன் வேணும்ல. கட்சி அவருக்கு பதவி பணம் அதெல்லாம் பெருசு இல்லைங்க. எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அதெல்லாம் தேவையும் இல்லைங்க. அவர் இன்னைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிக்கிட்டு தாங்க இருக்காரு. அவர் உணவு கூட சரியா எடுத்துக்கிறது இல்லை. கால் வீங்கி போயிருக்கு, முகம் பாடி போயிருக்கு, கை கால் இன்னைக்கு வந்து அண்ணனுக்கு வந்து வீக் அதிகமா இருக்கு. அவருக்கு வந்து கண்ணு வந்து சிவந்து போயிருக்கு. ஆனா அவங்க கட்சியில இருக்க அடுத்த கட்ட தலைமைகளுக்கு அதிகாரம் வேணும், பணம் வேணும். அப்ப அவங்க ஆளுங்கட்சியோட சமரசமா போய் தான் ஆகும். நன்றி.